السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 81 பாடங்களை நாம் பார்த்துவிட்டு 82வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் நல்லதொரு பயனை இன்மையிலையும் நாளை மறுமையிலையும் தந்தருவானாக. 82வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், ஜகாத் அல்லாது வேறு கடமை உண்டா? ஜகாத்துல பொருளாதார சம்பந்தப்பட்ட இபாதத்து நிறைவேற்றப்படுகிறது. ஜகாத் நிறைவேற்றுவது அல்லாமல், ஜகாத்துல் ஃபித்ர் அல்லாமல் பொருளாதாரத்துல வேறு ஏதாவது கடமைகள் இருக்கிறதா, பொறுப்புகள் இருக்கிறதா, நிறைவேற்றப்பட வேண்டிய வேறு செயல்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஜகாத்துல் ஃபித்ர் அல்லாமல் பொருளாதாரத்தில் வேறு கடமை இருக்கிறதா? ஹல் ஃபில் மாலி ஹக்குன் சிவ ஜகாத்தி, ஜகாத் அல்லாது வேறு கடமை பொருளாதாரத்தில் உண்டா? இந்த தலைப்பு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஜகாத்து கொடுத்துட்டா போதும், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டா போதும், சில பேர்களும் இதை தாண்டி சதக்கா செய்வாங்க, தர்மம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா வேறு வகையான கடமைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாடத்துல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிய முடிகிறது. இந்த பாடத்துல அவ்வளோ விஷயங்களை கொண்டு வர்றாங்க. பொருளாதார ரீதியான கடமைகள், பொறுப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இதே மாதிரி பாடங்கள் வேறு நூல்கள்ல வேறு யாராவது படித்திருந்தால் அவர்களும் தெரிந்து கொள்ளலாம். அது போக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அவர்களே ஆய்வு செய்து, அவர்களே முயற்சித்து சிரமப்பட்டு தெரிந்து கொண்டால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை எல்லாம் இன்றைய பாடத்துல பரிமாறப்படுகிறது. அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவிற்கு பொருளாதாரம் என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. பொருளாதாரம் இல்லாமல் செல்லுபடியாகாது. பொருளாதாரம் இல்லாமல் வாழ்க்கை என்பது நகர முடியாது. அதனால் நிகழ்காலத்தை கவனித்து அற்புதமான ஒரு சிந்தனையை இஸ்லாம் வெளிப்படுத்துகிறது. எல்லோருக்குமே, எல்லா மனிதர்களுக்கும் உறைவிடம், உணவு, உடை இதெல்லாம் அமைய பெற வேண்டும். அதற்கான பங்கீடுதலாக ஒவ்வொரு மனிதருக்கும் பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுக்கணும். அடிப்படை தேவைகள் எல்லோருக்குமே நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி யாராவது சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜகாத்து வழங்கப்படும். ஜகாத்து வழங்கப்பட்டும் அவருக்கு அவருடைய சிரமம் நீங்கப்படவில்லை என்றால் ஜகாத் அல்லாது வேறு தொகையிலிருந்து அதிகப்படியாக அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதற்கான பொறுப்பு அல்லாஹ் யாரிடத்துல ஒப்படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா செல்வந்தர்களிடத்துல தான் ஒப்படைத்திருக்கிறான். செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளை தனக்கு போக, தன் குடும்பத்திற்கு போக அதிகப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை தகுதியான ஆட்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். கஷ்டப்படுகிறவங்களுக்கு, சிரமப்படுகிறவங்களுக்கு
அதை பங்கிட்டு கொடுக்கணும். அப்படி ஒருவேளை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கான கேள்வி நாளை மறுமையிலே உண்டு, அவர்கள் மீது அது குற்றமாக ஆகிறது. என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த பாடத்துல நம்ம தொடர்ந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பாடத்திலிருந்து நம்ம பார்த்துக் கொள்வோம். அல்ஃபில் மாலி ஹக்குன் சிவ ஜகாத்தி, ஜகாத் அல்லாது பொருளாதாரத்துல வேறு கடமை இருக்கிறதா? யந்துருல் இஸ்லாம், இஸ்லாம் எண்ணுகிறது இலல் மார்லி, பொருளாதாரத்தின் பக்கம், நவரத்தம் வாக்கியத்தன், நிகழக்கூடிய சிந்தனையாகவே சிந்திக்கிறது, நிகழ்காலத்திற்கு தோதுவான சிந்தனையாக சிந்திக்கிறது. ஃபஹுவ ஃபி நல்ரிஹி, அதனுடைய இஸ்லாத்தினுடைய சிந்தனையில் உள்ள விஷயமாகிறது. ஹசபுல் ஹயாத், வாழ்க்கையினுடைய ஊன்றுகோல். இந்த ஃபஹுவ என்பது மால் வைத்துக் கொள்ளலாம். ஃபஹுவ இந்த பொருளாதாரம் என்பது ஃபி நல்ரிஹி, இஸ்லாத்தினுடைய சிந்தனையில ஹசபுல் ஹயாத்தி, வாழ்க்கையினுடைய ஊன்றுகோல் அதுதான். வகிவாமு நிலாமில் அஃப்ராதி வல் ஜமாஅத்தி, வகிவாமு நிலை பெறுதல், நிலாமுல் அஃப்ராத் தனி மனிதர்களுடைய அமைப்பு நிலை பெறுவது என்பதும், வல் ஜமாஅத்தி எல்லா மனிதர்களுடைய ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம், தனி மனிதர் அல்லது கூட்டமைப்பு. இந்த தனி மனிதர் மற்றும் கூட்டமைப்பினுடைய நிலை பெறுதல் என்பது பொருளாதாரத்தை கொண்டே இருக்கிறது என்றுதான் இஸ்லாம் எண்ணுகிறது. காலல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா சொன்னான், வலா தூது சுஃபஹா, ஏழைகளுக்கு கொடுக்காதீர்கள். வலா தூது சுஃபஹா, மடையர்களுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள். அம்வாலக்கும், உங்களுடைய பொருளை, உங்களுடைய பொருளை மடையர்களிடத்துல கொடுத்துடாதீங்க. உங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் மடையர்களிடத்துல நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அல்லதி, எப்படிப்பட்ட என்று சொன்னால், ஜஹலல்லாஹு லக்கும் கியாமன், அல்லாஹ் உங்களுக்கு கியாமன் அப்படின்னு சொன்னா நிலையாக்குதல், பொருளாதாரத்தை நிலை பெற செய்யக்கூடியதாக ஆக்கியிருக்கிறானே, அத்தகைய உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மடையர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொருளாதாரத்தை கியாம் என்று சொல்லியிருக்கிறான். நிலைநாட்டக்கூடியது, வாழ வைக்கக்கூடியது, நிலை பெற செய்யக்கூடியது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். அப்ப இஸ்லாம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, குர்ஆன், இஸ்லாம் இதெல்லாம் எப்படி பொருளாதாரத்தை பார்க்கிறது என்று சொன்னால், மனிதர்களுடைய தனி மனித மற்றும் ஜமாஅத்தினுடைய கூட்டமைப்பு, மனிதர்களுடைய ஒரு கூட்டம், கூட்டங்கள் அங்கங்க சேர்ந்து சேர்ந்து வாழ்வார்களே, அப்போ மனிதனுடைய கூட்டங்களுடைய வாழ்வாக இருந்தாலும் தனி மனித வாழ்வாக இருந்தாலும் அதனுடைய நிலை பெறுதல் என்பது பொருளாதாரத்தை கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சிந்தனை. வலா தூது சுஃபஹா என்கிற இந்த வசனம் அந்நிசா என்கிற சூறாவிலே 5வது வசனமாக இடம்பெறுகிறது. பஹாதா இதுவாகிறது, யக்தலி தேடுகிறது, ஐ யுவஸ்ஸஅ தௌஸீஅன் பங்கீடு செய்வதை தேடுகிறது, யக்ஃபுலு லிகுல்லி ஃபர்தின் ஒவ்வொரு மனிதனுக்கும் போதுமான அளவிற்கு பங்கீடு செய்ய வேண்டும், கிஃபாயத்தஹு அவனுக்கு போதுமான அளவிற்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் போதுமான அளவிற்கு போதுமான பங்கீட்டை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இது தேடுகிறது. மினல் கதாயி உணவிலிருந்து, வல் கசாயி ஆடையிலிருந்து, வல் மஸ்கனி இல்லத்திலிருந்து வீட்டிலிருந்து, ஒரு மனிதனுக்கு தேவையான வீடு, ஆடை, உணவு இது எல்லாமே, வசாயிரில் ஹாஜாத்தில் அஸ்லியத்தி அடிப்படை தேவைகள் அனைத்துமே, அல்லத்தி லா ஹினா ஹன்ஹா அந்த அடிப்படை தேவைகளை விட்டும் மனிதன் தேவையற்றிருக்க முடியாது. அத்தகைய அனைத்து தேவைகளிலே
தேவைகளிலிருந்தும் மனிதனுக்கு நிறைவேற்றப்படுகிற அளவிற்கு பொருளாதாரம் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்றுதான் இது தேடுகிறது. ஏன்னா இது இல்லாம மனித வாழ்வு வளம் பெறாது, வாழ முடியாது. ஹத்தா எதுவரை எனில் லா யபுகா ஃபருதும் முலீஹுன், எந்த அளவிற்கு என்றால் லா யபுகா வீணாகி விட தரிபட்டு விடக்கூடாது, பாக்கியாக ஆகிவிடக்கூடாது, ஃபருதுன் எந்த ஒரு மனிதரும் மிச்சமாகிவிடக்கூடாது, முலீஹுன் லா கிவாம லஹு அவருக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் தட்டழியக்கூடிய மனிதராக ஆகாத அளவிற்கு, எந்த ஒரு மனிதருக்கும் வாழ்வாதாரம் இல்லை, நான் சிரமப்படுகிறேன் என்கிற நிலையில் எந்த ஒரு மனிதரும் இல்லாத அளவிற்கு எல்லா மனிதருக்கும் பொருளாதாரம் பங்கிடப்பட வேண்டும். வஅம்சலு வசீலத்தின் வஅம்சலு வசீலத்தின் வஅஃலலுஹா, வசீலா என்று சொன்னால் துணை சாதனம் சொல்லுவாங்க. துணை சாதனத்தில் மிக தகுதியானது வஅம்சலுஹா, அதுல மிகச் சிறந்தது பொருளாதாரம் தான். லிதௌஸீஇல் மாலி, பொருளை பங்கீடு செய்வதற்கும், வலில் ஹுசூலி அடைந்து கொள்வதற்கும், அலல் கிஃபாயத்தி போதுமான அளவிற்கு அடைந்து கொள்வதற்கும், பொருளை பங்கீடு செய்வதற்கும் துணை காரணமாக இருப்பதுல மிக தகுதியானதும் மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்டா வசீலத்து ஜகாத்தி, ஜகாத்தினுடைய அந்த துணை சாதனம் தான். ஜகாத் என்கிற அந்த துணை சாதனம் தான் பெரும் துணை சாதனமாக இருக்கிறது, பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுக்கறதுலையும் மனிதர்களுடைய தேவைகள் நிறைவேறலையும். இந்த ஜகாத் என்பது ஃபில் வக்தில்லதி யலீகு பிஹல் கனியு, செல்வந்தர் எதை கொண்டு சிரமம் அடைய மாட்டாரோ அத்தகைய கால சூழலில்தான், அத்தகைய நேர அமைப்பில்தான் இது இருக்கிறது. தருஃபு, இந்த ஜகாத் என்பது நீக்குகிறது, முஸ்தவில் ஃபகீரி இலா ஹத்தில் கிஃபாயத்தி, ஏழையினுடைய சிரமமான அந்த நிலையை போதுமான நிலைக்கு உயர்த்துகிறது. செல்வந்தருக்கும் இதனால் எந்த சிரமமும் இல்லை, அதே நேரத்தில் ஒரு ஏழையினுடைய நிலையையும் இந்த ஜகாத் என்பது உயர்த்தி விடுகிறது. அவரை பாதுகாத்து விடுகிறது. ஷல்ஃபல் ஹைஷி வஅலமில் ஹிர்மானி, இந்த ஹூவுடைய லமீர் வந்து ஃபகீர், ஏழையை ஜகாத் என்பது பாதுகாக்கிறது. ஷல் ஃபல் ஹைஷி, வாழ்க்கையினுடைய நெருக்கடியில், அலமல் ஹெர்மானி, பொருளாதார தடை என்கிற வேதனையிலிருந்தும் ஏழையை பாதுகாத்து விடுகிறது. அப்ப ஜகாத் என்பது ஏழையை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது. வஸ்ஸகாத்து லைஸத் மின்னத்துன் யஹபுஹல் கனியு லில் ஃபகீரி, வஸ்ஸகாத்து, ஜகாத் என்பது லைஸத் மின்னத்துன், அது ஒரு உபகாரமாக இல்லை, யஹபுஹா அந்த உபகாரத்தை செய்வார், அல் கனியு ஏழைக்கு, லில் ஃபகீரி செல்வந்தர் ஏழைக்கு ஒரு உபகாரம் செய்வாரே, அன்பளிப்பாக ஒரு அன்பளிப்பு செய்வாரே, அத்தகைய ஒரு அன்பளிப்பாக இல்லை. ஜகாத் என்பது அவரா விரும்பி அன்பளிப்பு செய்கிற மாதிரியான ஒரு அன்பளிப்பு கிடையாது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இன்னமா நிச்சயமாக அதுவெல்லாம் ஹக்குன், கடமையாக இருக்கிறது. அது கடமை, செல்வந்தரின் மீது கடமை, ஏழைகளின் மீது உரிமை. அதாவது விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பாவிட்டால் கொடுக்காம இருக்கலாம், அன்பளிப்பு மாதிரி இல்ல. எதல் கனி, செல்வந்தருடைய கரத்தில் அல்லாஹ் அந்த கடமையை ஒப்படைத்திருக்கிறான், நிறைவேற்றி ஆகணும். அகலிகி, அதற்கு தகுதியானவருக்கு அவர் அதனை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதற்கு தகுதியானவர்களுக்கு அதனை அவர் பங்கீடு செய்தே ஆக வேண்டும். ஒமின் சம்ம, இதன் காரணத்தால் ததகர்ரரு ஹாதிஹில் ஹகீகத்துல் குப்ரா, இந்த மாபெரும் உண்மை தெரிபடுகிறது. இதன் காரணத்தினால்தான் இந்த மாபெரும் உண்மை தெரிபடுகிறது. அதாவது
ஜகாத் என்பது நம்ம இஷ்டம், கொடுக்கறாந்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, கொடுத்தே ஆக வேண்டியது. அந்த பணமே இவருடைய சொந்த பணம் அல்ல, அது ஏழைகளுடைய பணத்தை தான் ஏழைகளின் கரத்தில் கொடுக்காமல் செல்வந்தருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். அதை இவர் ஏழைகளிடத்தில் ஒப்படைத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் உண்மை இங்கே வெளிப்படுகிறது, தெளிபடுகிறது. ஒஹிய ஜகாத் என்பதாகிறது அன்னல் மால, நிச்சயமாக பொருள், லைச வக்ஃபன் அலல் அக்னியாய் தூன கைரி. இந்த ஒஹிய அப்படின்னு சொன்னா விஷயமாகிறது, அன்னல் மால நிச்சயமாக பொருள், லைசத் வக்ஃபன் வக்ஃபு செய்யப்பட்டதாக இல்லை, அலல் அக்னியாய் செல்வந்தர்களுக்கு வக்ஃபு செய்யப்பட்டதாக இல்லை, தூன கைரிஹிம் செல்வந்தர்கள் அல்லாதவர்கள் அன்றி. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இருக்கிற செல்வத்தை எல்லாம் செல்வந்தர்களுக்கே கொடுத்துட்டானா, பணக்காரர்களுக்கே அதை வக்ஃபு செஞ்சுட்டானா என்றால் கிடையாது. அதில் எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது. இன்னமல் மாலு நிச்சயமாக செல்வம் என்பது லில் ஜமீஇ அனைவருக்கும் உரியதாகும். அதாவது லில் அகனியாயி பணக்காரர்களுக்கு, வல் ஃபுகராயி ஏழைகளுக்கு, அல சவாய் சமமான அடிப்படையில் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் பங்கு இருக்கிறது. யூ யூலிஹு தெளிவுபடுத்துகிறது, ஹாதா இதனை, கவுலுல்லாஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய சொல்லு இதனை தெளிவுபடுத்துகிறது. ஃபி ஹிக்மதி தக்சீமில் ஃபைஇ போரில் கிடைத்த பொருளை பங்கீடு செய்யக்கூடிய நுட்பத்துல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய அந்த சொல் இதனை தெளிவுபடுத்துகிறது. போர்ல உள்ள கிடைச்ச பொருளை பங்கீடு செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். பங்கீடு செய்யும் பொழுது அது ஏன், எதற்காக, என்ன காரணத்திற்காக, என்ன நுட்பத்திற்காக அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அதிலிருந்து நம்ம விளங்க முடிகிறது, செல்வம்ங்கிறது பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல, அது வக்ஃபு சொத்தல்ல, அது ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தெரிகிறது. கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாய் மின்கும், கைலா யகூன ஆகாமல் இருப்பதற்காக, தூலத்தன் சுத்துவதாக, பைனல் அக்னியாய் மின்கும் உங்களில் செல்வந்தர்களுக்கு இடையே சுத்தக்கூடியதாக அந்த செல்வம் என்பது ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பங்குறது எதுக்காக அப்படின்னா, செல்வங்கிறது பணக்காரர்களிடத்திலேயே சுத்திட்டு இருக்க கூடாது, அது ஏழைகளிடத்திலையும் வர வேண்டும், ஏழைகளிடத்திலையும் சுத்தணும், சமமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது தெரியப்படுத்துகிறது. இந்த ஆயத்து எங்கே இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டா, அல் ஹஷர் 7வது வசனம். அதாவது ஹாதத் தக்சீம் இந்த பங்கீடு என்பது, லி அல்லா யகூனல் மாலு பொருள் ஆகாமல் இருக்க வேண்டும், முத்ததாவிலம் பைனல் அக்னியாயி செல்வந்தர்களுக்கு மத்தியிலேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடியதாக செல்வம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பங்கீடு செய்வது என்பது இருக்கிறது என்று அல்லாஹ் தெரிவிக்கிறான். பல் செல்வந்தர்களிடத்திலே சுற்றி செலுத்தக்கூடாது, மாறாக யஜிபு தௌஸீஉஹு இதனை பங்கீடு செய்வது கடமையாகும், அலல் அக்னியாயி வல் ஃபுகராயி செல்வந்தர்களிடத்திலேயுமே ஃபுகராக்களிடத்திலேயும் இதனை பங்கீடு செய்வது அவசியம், கட்டாயம். வஸ்ஸகாத்து ஜகாத் என்பதாகிறது ஹியல் ஹக்குல் வாஜிபு ஃபில் மால் ஜகாத் என்பதாகிறது ஹக்குன் கடமையாக இருக்கிறது, அல் வாஜிபு வாஜிபான கடமையாக இருக்கிறது, ஃபில் மாலி பொருளில். மதா காமத்து பி ஹாஜத்தில் ஃபுகராயி ஏழைகளுடைய தேவையை கவனித்து நிற்கும் பொழுது, ஏழைகளுடைய தேவைகளை கவனித்து நிற்கும் பொழுது, வசத்தத் ஹுல்லத்தல் மஹ்பிசீன தேவை இடையோர்களுடைய தேவையை அடைப்பது, வகஃபத்தில் பாயிசீன அதாவது நிர்கதியானவர்களுக்கு அந்த நிர்கதியை போக்குகிறதுல, வாத்தாமகும் மின்ஜூஇன் பசித்தார்களே அவர்களுக்கு பசியிலிருந்து உணவு கொடுப்பதற்கு, அமனத்தகும் மின் ஹௌஃபி அச்சத்திலிருந்து அந்த ஏழைகளை பாதுகாப்பது. இதையெல்லாம் செய்கிற அளவிற்கு ஏழைகளுடைய தேவையை போக்குகிறது, சிரமப்படக்கூடியவர்களுடைய சிரமத்தை நீக்குகிறது,
நிர்கதியானவர்களுடைய நிர்கதியை போக்குகிறது, பசித்தவர்களுடைய பசிக்கு உணவளிக்கிறது, பயந்தவர்களுக்கு நிம்மதி அளிக்கிறது. இதெல்லாம் ஜக்காத்து செய்கிறது. ஃபைதா லம் தக்ஃபி ஜகாத்து, ஜக்காத்து போதுமாக ஆகவில்லை என்றால் இதெல்லாம் ஜக்காத்து செய்யணும். அதாவது ஏழைகளுடைய பசியை போக்கணும், பயத்தை போக்கணும், தேவைகளை நிறைவேற்றணும், அல்லோல் படுகிறவர்களுடைய அந்த அல்லோலை நீக்கணும், இதெல்லாம் செய்யணும். ஒருவேளை ஜக்காத்தினுடைய பொருள் இதற்கு போதுமாக ஆகல்ல, வலம் தஃபி பி ஹாஜத்தில் முஹ்தாஜீன, தேவையுடையவர்களுடைய தேவையை ஜக்காத் நிறைவேற்றவில்லை என்றால் வஜப ஃபில் மாலி, பொருளிலே கடமையாகிவிடும் ஹக்குன் ஆகர், வேறொரு கடமை, சிவ ஜகாத்தி, ஜகாத் அல்லாத வேறொரு கடமை பொருள்ல கடமையாகிவிடும். வஹாதல் ஹக்கு, இந்த கடமை என்பது லா யுத்தகையது, அது வரையறைக்கப்படாது. வலா யதஹத்தது இல்லா பில் கிஃபாயத்தி, போதுமானதை கொண்டு நிர்ணயிக்க முடியாது. சரி, ஜக்காத்து என்று சொன்னால் இவ்வளவு பொருள் இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. ஜக்காத்து கொடுத்துட்டாரு மனுஷன், ஆனாலும் அந்த பகுதியில் உள்ள ஏழைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கீடு இல்லாம கொடுக்கணும் ஏழைகளுக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஏழைகளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறணும், அதுல பொருளாதாரத்தை கணக்கீடு செய்தல் என்பது வரவே வராது. பாருங்க, ஃபயுஹது மிம்மாலில் அக்னியாயி, செல்வந்தர்களுடைய பொருளிலிருந்து எடுக்கப்படும் அல் கதிர், ஒரு அளவு. எந்த அளவு? அல்லதி யகூமு பி கிஃபாயத்தில் ஃபுகராயி, ஏழைகளுக்கு போதுமான அளவு எந்த அளவோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களிடத்துல இருந்து எடுத்து ஏழைகளுக்கு வழங்கப்படும். இதுதான் ஜகாத்து போக உள்ள மீதி தொகையை எடுக்கிறதுக்கு எந்த அளவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ள விஷயம். ஏன்னா ஜகாத்து போகிற அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயம் பண்ணி எடுக்கிறோம், அதை எடுத்து ஏழைகளுக்கு விநியோகிக்கிறோம் அப்படின்னு சொன்னா விநியோகித்ததற்கு பிறகும் கூட அவங்களுடைய தேவை நிறைவேறலைன்னா மீண்டும் செல்வந்தர்களிடத்திலிருந்து எடுக்கப்படும். அவ இப்படி எடுத்துட்டு இருக்க செல்வந்தர்களிடத்திலிருந்து கணக்கீடு செய்து எடுக்க முடியாது, கணக்கில்லாம எடுக்கப்படும். எந்த அளவிற்கு என்றால் இதுல உள்ள ஒரு கணக்கு, ஒரு வரையறை என்னவென்று கேட்டால் ஏழைகளுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் கணக்கே ஒழிய செல்வந்தர்களிடமிருந்து எவ்வளவு பணம் பெறப்படுகிறது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அல்ல. சரி, ஜகாத்து போக, ஜகாத்துல் ஃபித்ர் போக பொருளாதாரத்துல வேறு என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஏழைகளுடைய துயர் துடைக்க வேண்டிய கடமை செல்வந்தர்களிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் வசனங்களின் மூலமாக, மேலுள்ள கருத்துக்களின் மூலமாக பார்த்துவிட்டோம். இதே விஷயத்துல தொடர்ந்து பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் அதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.